இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் இது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் படிக்கும்போது ரொம்பவே வலியே கொடுத்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குழந்தை தொழிலாளர்கள் படிக்கிற இடத்துல 2 வருஷம் மட்டும் தான் படிக்க முடியும். அடுத்து வெளியே போய் தான் படிக்கணும். அந்த காட்டுக்குள்ளேயே படிக்க முடியாது, வெளியே போய் தான் படிக்கணும். அப்படி ஒரு பையன் 2 வருஷம் அங்கே படிச்சுட்டு மறுபடியும் வெளியே போய் படிச்சுட்டு மேல்நிலை பள்ளியும் இன்னும் ட்ராவல் பண்ணி போய் படிச்சுட்டு வர்றதுக்குள்ளே, ஒரு நாள் போய் அவன் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ அவன் டயர்டாகான். நம்ம சாதாரணமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கே நம்ம எவ்வளோ டயர்டாகும். அவங்க அவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் படிச்சுட்டு வந்து 600க்கு 522 மதிப்பெண்ணோ இது எடுத்திருப்பான். அந்த மாநிலத்திலேயே வந்து அந்த பிரிவுகளில் பழங்குடியினர் பிரிவில் அவன் தான் ஃபஸ்ட்டு இதுவாக இருந்திருப்பான். அவன் வந்து வெட்ரினரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அது வந்து சம்திங் அந்த 12th குரூப் ஏதோ மாற்றி எடுத்த ஒரு காரணத்தினால அவனால் கடைசி வரைக்கும் அது ஆகவே முடியாது. ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு இதை வந்து ஒரு நியூஸாக பப்ளிஷ் பண்ணி சிஎம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சிஎம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோடனே இவர் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா அந்த பத்திரிகையாளர். அப்படிங்கும்போது அந்த பையனை மறந்துட்டு இருப்பார். மறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பேசும்போது இல்லை அந்த பையனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோடனே ஏன் கிடைக்கல, நம்ம போய் பேசணும், இவ்வளோ பேர் அதை பற்றி பேசினாங்களே எப்படி கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது சில பர்சன்டேஜ்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் தான், அதுலேயும் இவங்களுக்கு இந்த 1% தான், அந்த 1% வரும்போது இவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பையன் சரி அந்த டீச்சர் சொல்லுவார், இல்லைடா நான் உன்னை வேறு ப்ரைவேட் காலேஜில் வேறு ஏதாவது சேர்த்து விட்றேன் நீ படி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன், நான் படித்து என் தம்பி தங்கச்சிங்க இந்த ஊரில் இருக்க பசங்களெல்லாம் நான் பெரிய ஆள் ஆக்கிடுவேன்னு நான் நினச்சேன். நான் படிக்கிறதே பெரிய விஷயம். இதில் எனக்கு தகுதி தகுதி இல்லாமல் நான் கேட்கல, எனக்கு தகுதி இருக்குது, தகுதி இருந்தும் நீங்கள் எனக்கு கொடுக்காத போது நான் எப்படி இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி அவனோட மன உளைச்சல் எப்படி இருக்குன்னா அவன் அதுக்கப்புறம் மேலே படிப்பானானே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாளரால் எவ்வளோ தேடி அந்த பையனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவனை திருப்பி இவருக்கு என்னென்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நம்ம மறுபடியும் ஒரு ஹோப் கொடுத்துருந்தோம் அவனுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அது கிடைக்கல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் கடைசி வரைக்கும் அந்த பையனை அவன் திருப்பி பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு கதை வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால்.